ஹல்லேலூயா. சரி, நம்ம தேவனுடைய ஆலோசனைக்கு நேராக கடந்து போகலாம். நம்ம இன்னைக்கு உபவாசத்தை குறித்து லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். சரியா? மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷ பகுதி 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? நம்ம உபவாசம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போமே. உபவாசம்னா என்னன்னா, அந்த வார்த்தை முதல்ல எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்கலாம். அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? உப ப்ளஸ் வாசம். உபனா அது இணைதல் அப்படின்ட்டு பேர். வாசம்ங்கிறது நம்ம வாழ்கிறது, நம்ம வாழ்கிற வாழ்க்கையை குறிக்கிறது. சரியா? இது சமஸ்கிருதத்திலிருந்து எடுத்துகிட்டு வந்த சொல் தான் இந்த உப ப்ளஸ் வாசம். சரியா? இது உபவாசம் அப்படின்னு. அப்போ நீங்கள் யாரோட இணைந்து வாழணும்? தேவனோடு இணைந்து வாழ்கிறதுக்கு பேர் தான் உபவாசம். புறஜாதியார் புற மதத்தார் இருப்பாங்க, அது விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு வகை தான் உண்ணா விரதம் அப்படின்னு. சரியா? அப்போது விரதத்துக்கும் நம்ம இருக்கிற உபவாசத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தா ரெண்டுத்துக்குமே ஃபாஸ்டிங் அப்படின்னு தான் வரும். ஹல்லேலூயா. நீங்கள் அதை புரிஞ்சு நம்ம செய்கிறது என்ன செய்கிறோம் நம்ம தெரிஞ்சு செய்யணும். சரியா? அதுக்கு வேண்டி தான். ஏன்னா இந்த லீவு நாட்களில் எனக்கு தெரிஞ்சு எல்லா சபைகள்லையுமே இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும் இல்லையா? அப்போ ஃபாஸ்டிங் எதுக்காக இருக்கணும், நம்ம அதை எப்படி இருக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு நல்லதா இருக்கு. சரி, அப்போ உபவாசம்னா தேவனோட இணைந்து வாழ்றதுன்னு பார்த்தோம். அப்போ உபவாசம் எதுக்காக இருக்கணும், நம்ம ஏன் உபவாசம் இருக்கணும்னா, அதுக்கு மார்க்கு 2ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனத்தை வாசிக்கிறேன். யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற சீஷர்கள் உபவாசம் இல்லையா, அது என்னன்னு சொல்லிட்டு இயேசுப்பாட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே அப்படின்ட்டு சொல்றார். அதுக்கடுத்து சொல்றார், தன்னை விட்டு மணவாளன் எடுப்படுற நாள் வரும், அப்போ இவங்கெல்லாம் உபவாசிப்பாங்க அப்படின்னு. அப்போ எதுக்காக நம்ம உபவாசிக்கிறோம்னா, அதனுடைய ஃபேக்ட் அர்த்தம் என்னன்னா, தேவன் நம்ம கூட இல்லை அதனால. சரியா? கிறிஸ்துவ எந்த ஒரு மனுஷன் சுமக்கலையோ, கிறிஸ்துவ போல யார் மாறலையோ, கிறிஸ்துவை உடையவர்களா அவருடைய வழியின்படி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றலையோ அவங்க உபவாசம் இருக்கணும். இப்போ நம்மலாம் அதுல குறைப்பட்டிருக்கனால வேற வழியே இல்லை, உபவாசம் இருந்துதான் ஆகணும் இல்லையா? ஹல்லேலூயா. அதுதான் ஒரே வழியா இருக்கு. சரியா? உபவாசத்தின் வழியா, அந்த ஜெபத்தின் வழியா நம்ம தேவனை போல மாறும், அவருடைய காரியத்தை செய்யவும் நாம முற்படுறோம். ஏன் அப்படின்னா, புதிய ஏற்பாடு பார்த்தா நீங்க தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்துல தான் இருக்கணும். 100% நீங்க தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தில் இருந்தா மட்டும்தான் நாம் பிழைத்து கொள்ள முடியும். ரோமர் 8:29 படி நம்ம கிறிஸ்து இயேசுனுடைய சாயலா மாறுறதுக்கு அழைக்கப்பட்டிருந்தோம். எப்படி ஆதாம் இழந்தானோ, திரும்ப 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து இயேசுனால அந்த சாயலை நாம் திரும்ப பெற்றுக்கொண்டோம். அவரை போல பரிபூர்ண சர்க்குணராகவும், அவரை போல அன்புள்ளவராகவும், அவரை போல தேவனை போல பரிசுத்தம் உள்ளவராகவும் நீங்களும் நானும் மாறுறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கு. அப்போ தம்மை போல மாறும்படியா தம்மோடு இணைந்து அவருடைய ஆவியை கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்றார், சப்போர்ட் பண்றார், கிருபையா இருந்து அன்பு கூறுறார். அதை புரிஞ்சுக்கிட்டு நாம அதை நோக்கி தான் பயணிக்கணும். சரி, உபவாசம் இப்போ இருக்கணும், வேற வழி இல்லை, நம்ம இயேசு கிறிஸ்துவ போல இல்லைன்னு தெரிஞ்சு. எப்படி இருக்கணும், எதுக்காக இருக்கணும்? இந்த வசனத்துல 4 விஷயங்கள் சொல்லியிருக்கு. 17 மத்தேயு 6:17 நீயே உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஹியூமன் பீயினா இருக்கிற ஒரு மனுஷனோ மனுஷியோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க தெரியாம உபவாசம் இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ வேற வழி இல்லாம சபைகள் எல்லாம் நம்ம போஸ்டர் பத்திரிக்கை உபவாச கூட்டம்னு தான் சொல்றோம் இல்லையா? நீங்க உபவாச கூட்டத்துக்கு போகும்போது நீங்க யாருக்கும் அதை அறிவிக்காம போறது தான் உங்களுக்கு நல்லது. சரியா? உபவாசத்தை கூட்டுக்கு போறேன், 40 நாள் உபவாசம். இதுல நிறைய பேருக்கு பெருமைலாம் இருக்கும், எங்க சர்ச்
சர்ச்சில் 100 நாள் உபவாசம் கூட்டம், எங்கள் சர்ச்சில் 40 நாள் அப்படிலாம் இருக்கும். அதில் ஒன்றத்தையும் வந்து பெருமை பாராட்டாதீங்க. நாமளே குறைவாக இருக்கனால தான் அதை நிறைவு பண்ணுறதுக்கு தான் உபவாசமே இருக்கிறோம் இல்லையா? அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உபவாசம் இருங்க. ஒருத்தர்கிட்டையும் சொல்லாதீங்க. ஒரு சிலர்கிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். உங்களுக்கு மேலே இருக்காங்க இல்லையா? உங்களுக்கு தலையாக புருஷர் இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் முகவாடலாவோ சோர்ந்து போய் இருக்கும்போது அவங்க கேட்பாங்க இல்லையா? அப்போ முன்னாடி அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நம்ம கணவன்மார்களும் மனைவிட்ட கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அவங்க செய்கிற சமையல் காலையில் எழும்பி வந்து வேலை செய்கிறாங்க இல்லையா? அது வந்து மிச்சமானால் அவங்க வந்து அதை மீதம் வந்துச்சுன்னா அதை தாங்கிக்க முடியாது. அதனால் அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிட்டு 2 பேரும் கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்கிறது நல்லது. பிள்ளைங்க இருக்கிறதா இருந்தால் பெற்றோர்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி பிள்ளைங்க டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு பெற்றோரும் பிள்ளைங்கள்ட்ட வந்து சொல்கிறது ரொம்பவே நல்லது. சரியா? மற்றபடி உலகம் தெரியாதபடிக்கு தான் நீங்கள் உபவாசம் இருக்கணும். 2வது, அந்த உபவாசம் மனுஷர்கள் காணப்படாமல் முதல்ல. 2வது, அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கே காணப்படும்படியாக. அப்போ நீங்க உபவாசம் இருந்தீங்கன்னா, நீங்க அரைக்கதவை சாத்தி நீங்க தேவனோடு இணைந்து வாழ்றதுக்குன்னு உபவாசம் இருந்தீங்கன்னா, அந்த உபவாசத்தின் வழியா தேவன் உங்களை நோக்கி பார்க்கணும். எப்படி? அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உங்களை நோக்கி பார்க்கும்படியா நீங்க உபவாசம் இருக்கணும். அப்போ அவருக்கு பிடிச்ச காரியத்தை நீங்க செய்யணும்னு சொல்றேன். தேவனுக்கு எது பிரியம்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். முதல்ல என்னன்னா, அவர் துதியில் மத்தியில் வாசம் செய்கிறவர் இல்லை. நீங்கள் அதிகமாக துதிங்க, முழு இருதயத்தோடு முழு ஆவியோடு துதிக்க 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 அவர் தேவன் வேற வழியே இல்லை, உங்கள் மத்தியில் வருவார். உங்களை அவர் காண்கிற தேவனாக இருப்பார் இல்லையா? அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கும். அப்போது நீங்கள் துதிக்கலாம், மற்றபடி ஹெல்ப் பண்ணலாம். அவர் உங்களுக்கு சொன்ன காரியங்கள் வசனத்தின்படி நடக்கலாம். அவர் கனி கொடுக்கறதுனால பிதா அதிகமாக மகிமைப்படுறார் இல்லையா? நீங்கள் அதிக கனி கொடுக்கறதுனால பிதாவானவர் மகிமைப்படுறாருன்னு பார்க்கலாம். அப்போது இந்த மாதிரி காரியங்கள், இந்த மாதிரி கிரியைகள் நீங்க உபவாச நாட்களில் செய்யும்போது தேவனுடைய பார்வை உங்களிடத்துல திரும்பும். இப்போ 3வதா, உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவுன்னு இருக்கு. உன் தலைக்கு எண்ணெய் பூசினா, நம்ம நார்மலாக வாசிக்கும் போது இது வந்து ஒரு ரகசிய புஸ்தகமாக்கும். எல்லாருக்கும் திறந்த வெளியில் அவர் எல்லாருக்கும் புரிகிற மாதிரிலாம் எழுதலை. இது அதான் ரகசியம்னா அது அப்படியே தான் அவர் வச்சிருக்கார் இல்லையா? ராஜாக்களுக்கு ரகசியத்தை காத்து கொள்றது நல்லது. அவர் நம்மளுடைய யூத ராஜசிங்கமாக இருக்கார். அவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவருடைய, இப்போ மனைவியின் இடத்துல எதையும் மறைக்க முடியாது இல்லையா? சிநேகிதர் இடத்துல எதையும் மறைக்க முடியாது இல்லையா? அவர் நமக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு. இப்போ எண்ணெய்ங்கிறது அபிஷேகத்தை குறிக்கும். அதுவும் தலையில எண்ணெய் பூசிங்கிறது அது 100% நம்மளை எதுக்கு அழைச்சாரோ, நம்ம ஒருவேளை அதாவது எதுக்கு உபவாசம் நீங்க இருக்கணும்னு சொல்றேன், நம்மளை எதுக்கு அழைச்சாரோ அந்த அழைப்புல இல்லாம, எதுக்கு நம்மளை தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்து கொள்ளதல்ல இல்லாம, தேவன் எனக்கு என்ன கட்டளை இட்டாரோ அதுக்கு நான் கீழ்ப்படியாம இருக்கும்போது, அதாவது தலையில் என்ன பூசினா நீங்க தேவ சித்தத்தின்படி செய்யறதுக்கு நீங்க உபவாசம் இருக்கணும். 3வது விஷயம் அதுதான், தேவ சித்தத்தின்படி செய்யறதுக்காக உபவாசம் இருக்கணும். 4வதா, அவர் உன் முகத்தை கழுவு அப்படின்னு சொல்றாரு. இப்போ தேவனோட இருந்துட்டு வர மனுஷன், முகமுகமா தேவனை பார்த்து பேசிட்டு வர மனுஷனுடைய அந்த முகம் வந்து எப்படி இருக்கு? தேவனுடைய சாயலின்படி அது பிரகாசமா இருக்கு இல்லையா? அவனுடைய முகத்தை கூட, மோசேயினுடைய முகத்தை கூட யாருமே பார்க்க முடியல. ஹல்லேலூயா. இவர் என்ன சொல்றாரு? உபவாசிக்கும் போது நீங்க உங்க முகத்தை கழுவுங்க அப்படின்னு. அதாவது ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க இருதயத்துல என்ன யோசிக்கிறீங்களோ உங்க முகம் அழகா வந்து அதை பிரதிபலிக்கும் இல்லையா? அப்போ உங்க இருதயத்தை சுத்திகரிக்கும்படிக்கு இங்க சொல்றாரு. இருதயத்தை எப்படி சுத்திகரிப்பீங்கன்னா, தேவனை அன்றி, பரலோக காரியத்தை அன்றி ஒரு சிந்தையுமே உங்களுக்குள்ள இல்லாம இருந்தா அது சுத்திகரிக்கப்பட்ட இருதயம். ஹல்லேலூயா. ஒரு துறவிய வாழ்க்கை, எதையுமே எதிர்பார்க்காம, எதையும் ஆசைப்படாம, நித்தியத்தை குறித்து தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் யோசிச்சாலே அது வந்து பரிசுத்தமாக தான் இருக்கும். அப்போ நீங்க 4 விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தடவை கூட இந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல், 1. 2வது, அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதா காணும்படியாக. 3, உன் தலையிற்கு எண்ணெய் பூசி. 4, உன் முகத்தை கழுவு. ஹல்லேலூயா. கர்த்தர் தானே இந்த வார்த்தைகள் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.